ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சபரி. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சபரிஸ் டிராவல் வேர்ல்டு. இந்த வீடியோட சிறப்பம்சம் என்னன்னா, பொதுவாக எல்லாருமே வீடியோ போட்டாங்கன்னா நம்ம அவங்களுடைய கண்ணோட்டத்தில் தான் பார்ப்போம். ஆனால் இந்த வீடியோட சிறப்பம்சம் என்னன்னா, நீங்களே இந்த வீடியோவை அப் டவுனு லெஃப்ட்டு ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு எந்த போனாலும் திருப்பி பார்க்கலாம். நீங்களே என் கூட பைக்கில் உட்காந்து ட்ராவல் பண்ணால் அந்த இடத்த எப்படி பார்ப்பீங்களோ அந்த மாதிரி வியூவில் இருக்கும். நீங்கள் செல்லை சும்மா லைட்டாக சாட்சி பாருங்களேன். இந்த அப்படி திருப்பி திருப்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்குமே தெரியும். இந்த லைவாக நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். அதுதான் இந்த 360 டிகிரி கேமராவில் நம்ம எடுத்துருக்குறோம். புது முயற்சியாக நம்ம பண்ணுறோம். ஸோ எனக்கு பேசுகிற கண்டென்ட் தெரியுதோ இல்லையோ வீடியோ போடுறேன், நீங்கள் பாருங்கள் அந்த இடம்லாம் எப்படி இருக்குது. இப்போ நம்ம வந்திருக்கிற இடம் என்னன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். சென்னை மெரினா பீச்சுக்கு தான் நம்ம இப்போ போக போகிறோம். நான் உள்ளே போயெல்லாம் வீடியோ எடுக்க போகிறதில்ல. நான் மெரினா பீச்சுக்கு வெளியே அந்த ரோட் சைட் வியூவு அதெல்லாம் நம்ம எடுக்க போகிறோம். ஃபுல்லாக பக்கத்தில் என்ன இருக்குது எது இருக்குது அப்படின்றத நம்ம பொதுவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம இருந்துக்கிட்டு இருக்கிற இடம் அந்த மேம்பாலம் பிரிட்ஜ் அங்கே தான் நம்ம நிற்கிறோம். இப்போ அங்கேருந்து நம்ம மெரினா பீச் பக்கமாக போக போகிறோம். இப்போ நம்ம மெரினா பீச்சோட பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டோம். இங்கேருந்து நம்ம பஸ் இறங்கி வாக்கபிள் டிஸ்டன்ஸில் நம்ம நடந்து மெரினா பீச்சுக்கு போயிடலாம். இது பாருங்க, இப்போ பார்க்குறது பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய நினைவிடமும் முத்தமிழறிஞர் கலைஞர் ஐயா அவர்களுடைய நினைவிடமும் நம்ம இங்கே இருக்குது. ஒரு நாள் கண்டிப்பாக 360 டிகிரி வீடியோவில் போய்ட்டு நம்ம உள்ளே போய்ட்டு போடலாம். இந்த வீடியோஸ் பார்க்கலாம். நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களதும் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய நினைவிடம் இது. நம்ம இவங்களையும் ஒரு நாள் கண்டிப்பாக 360 டிகிரி வீடியோவில் போய் உள்ளே போய் பார்ப்போம். நம்ம மெரினா பீச்சில் இருக்கிற உழைப்பாளர் சிலை